சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டி முள்ளன்பூரில் நடைபெற்றது. சென்னை அணிக்கு முக்கியமான இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்த சீசனில் தொடர்ந்து 4வது தோல்வியை பதிவு செய்துள்ளது சென்னை அணி. கடைசி கட்டத்தில் தோனி அதிரடியாக விளையாடி 12 பந்துகளில் 27 ரன்கள் அடித்த போதிலும் தோல்வியை தழுவியுள்ளனர். இதனால் தற்போது புள்ளிப்பட்டியில் 9வது இடத்தில் உள்ளனர். கடைசி இடத்தில் ஹைதராபாத் அணியும் 8வது இடத்தில் மும்பை அணியும் உள்ளனர். இந்த சீசனில் சென்னை அணிக்கு தொடக்க ஜோடி அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை. இருப்பினும் இந்த போட்டியில் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா சிறப்பாக விளையாடினர். 49 பந்துகளில் 69 ரன்கள் அடித்திருந்த நிலையில் தேவான் கான்வே ரிட்டையர்டு அவுட் முறையில் வெளியேறினார். அதன் பிறகு ரவீந்திர ஜடேஜா உள்ளே வந்தார். முந்தைய போட்டியில் திலக் வர்மா இதேபோல் வெளியேறியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சென்னை அணியிலும் அதேபோல ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் கேப்டன் ருதுராஜ் இதற்கு விளக்கம் அளித்துள்ளார். கான்வே சிறப்பான பிளேயர் என்றாலும் ஜடேஜா கடைசி நேரத்தில் 6 அடிக்கும் திறன் கொண்டவர். சென்னை அணியில் ஜடேஜாவின் ரோல் இதுதான். கான்வே சில ஓவர்களாக பெரிய ஷாட்கள் அடிக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார். இதனால் ஏன் அவருக்கு பதில் ஜடேஜா இறங்கக்கூடாது என்று யோசித்தோம். இதனாலே அவர் ரிட்டையர்டு அவுட் ஆகி வெளியேற்றினார் என்று தெரிவித்துள்ளார். ஐபிஎல் வரலாற்றில் 5 முறை சாம்பியன் பட்டம் பெற்றுள்ள சென்னை அணி இந்த சீசன் முழுவதும் பீல்டிங் மற்றும் பேட்டிங் என தொடர்ந்து சொதப்பி வருகின்றனர். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டிகள் சில கேட்சுகளை பிடித்திருந்தால் இந்த போட்டியை எளிதாக வென்று இருக்கலாம். இதுகுறித்து பேசிய ருதுராஜ், நாங்கள் பல கேட்சை தவற விடுகிறோம். அந்த பேட்ஸ்மேன் 15, 20, 25 ஏன் சில சமயங்களில் 30 ரன்களை கூடுதலாக அடிக்கிறார். இது சேசிங்கில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆர்சிபி போட்டியிலும் சரி, டெல்லிக்கு எதிரான போட்டியிலும் சரி இதே தவறை தான் செய்தோம். இதனால் தான் போட்டியின் முடிவும் மாறியது. வெற்றி தோல்விக்கு 10, 20 ரன்கள் தான் வித்தியாசம்.